இது வரைக்கும் அஷ்டம சனி இருந்துச்சு. இப்போ நாளில் ராகு, எங்களுக்கு வந்து 12ல் விரயத்தில் குரு வந்திருக்கிறாரு. கடகம் எப்படி வந்துடும்? கடகம் சிறப்பாக கொஞ்சம் அப்படி பாருங்களேன். அவங்களுக்குலாம் வந்து அந்த 7ஆம் இடம் வந்து சரி இருக்காது. அதான் இவ்வளோ வந்து லைஃப்பில் கஷ்டப்படுவாங்க. இதே பெண்கள் என்ன பண்ணுவாங்க பண்ணாலும் மாமியார் குடும்பம், என் குடும்ப நலமாக நான் அங்கேயும் போயிருக்க முடியாது இப்படின்னு வந்து பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த கடகம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ கடகத்தில் ரொம்ப கவனமாக எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்னா, நம்மளுடைய கொள்கை, நியமனம், கோட்பாடு, அதே போல் நம்ம சத்தியம், தர்மம் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக எனக்கு தெரியும். நானே வந்து 10 பேருக்கு புத்தி சொல்கிறவன், எனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து அசால்ட்டாக இருந்தீங்கன்னா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம். என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு, இப்போ நம்மளுக்கு கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகியிருக்காங்க. மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க தான் வந்து நால்வர். இந்த நால்வர் தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம். அவங்க யார்? ராகு, கேது, குரு, சனி. இவர்களை வைத்து தான் நம்ம வரக்கூடிய இந்த ஒரு வருடம், இந்த மே மாதத்துலேருந்து அடுத்து 2026 மே மாதம் வரைக்கும் எப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் வந்து இந்த பதிவுகளில் அழகாக காணவிருக்கிறோம். கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஒரு வருடம் எப்படிமா எடுத்துகிட்டு போகிறது? இது வரைக்கும் அஷ்டம சனி இருந்துச்சு. இப்போ நாளில் ராகு, எங்களுக்கு வந்து 12ல் விரயத்தில் குரு வந்திருக்கிறாரு. கடகம் எப்படி வந்துடும்? கடகம் சிறப்பாக கடந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா பிளானட்ரி பொசிஷனில் அவங்களுக்கு 12ல் குரு பகவான் தான். அவர் 6, 9 கூடியவர் தான். அதனால் ஒன்றும் கவலை கிடையாது. அதே போல் நம்மளுக்கு சனி வந்து போய் அமர்ந்திருக்கிற இடம் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ராகு நமக்கு வந்து இப்போ 8ல் ராகு, 2ல் கேது. குருவானவர் நம்மளுக்கு 12லேருந்து நமக்கு 4, 6, 8ஆம் இடத்தை பார்க்குறார். கடகம் இந்த காலகட்டம் என்ன பண்ணோன்னா, தொழில் செய்கிற இடங்களில், அதே போல் நம்மளுடைய உறவுகளில், அக்கம் பக்கம் வெளியிடங்களில், சமுதாயத்தில் நம்ம டே டு டே லைஃப்பில் போய் சந்திக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே நம்ம ரொம்ப கொஞ்சம் கவனம், பொறுமை, நிதானம் இதை மட்டும் கையாண்டுட்டா போதும். ஏற்கனவே வந்து நிறைய அஷ்டம சனியில் நம்ம நிறைய வந்து ஒரு உடல் உபாதைகள், நிறைய பிரச்சனைகள், சொல்ல முடியல பிரச்சனை அப்படின்னு இதில் இருக்கக்கூடிய பூசம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த பூசம் பண்ணுற சேஷ்டெல்லாம் மிகப்பெரிய சேஷ்டையாக இருக்கும். அது எப்படின்னா, இந்த பூசம் வந்து கஷ்டமும் படும், அடுத்தவங்களை கஷ்டமும் படுத்தும். இந்த ஆண்கள் வந்து கஷ்டப்படுத்துவாங்க, பெண்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. என்னம்மா நீங்கள் அப்போ பாரு பெண்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த காலத்தில் பெண்கள் தான் வந்து பண்ணுறாங்க, நாங்களாம் பண்ணுறதில்ல, எல்லாமே ஒன்று தான். ஆனால் அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த விகிதாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த பூசத்தில் வந்து கட்டி ஒரு கணவர் அமைஞ்சு பெண்கள், அதுவும் அந்த கும்பராசியெல்லாம் அமைஞ்சிருச்சுன்னா இது வந்து சஷ்டாசனமாக வர வந்துருமா? இவங்க படுற வாழ்க்கைலாம் இவங்களாம் ஏண்டா, இந்த கர்மா எப்படியே கலைஞ்சிடும். அப்படி பாருங்களேன். அவங்களுக்குலாம் வந்து அந்த 7ஆம் இடம் வந்து சரி இருக்காது. அதான் இவ்வளோ வந்து லைஃப்பில் கஷ்டப்படுவாங்க. இதே பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இதே பெண்ணாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், போய் பூசம் மாமியார் வீட்டில் எனக்கு பிரச்சனை, எனக்கு மாமியார் வீட்டு சைடு எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்கம்மா, எனக்கு வந்து ரொம்ப எனக்கு கணவர் ஒரு பக்கம்னாலும் மாமியார் குடும்பம், என் குடும்ப நலமாக நான் அங்கேயும் போயிருக்க முடியாது இப்படின்னு வந்து பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த கடகம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ கடகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கல்யாணம் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் அதிகப்படியான கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இப்போ நம்மளுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நம்மளுக்கு 11 என்ற லாபத்தை பார்ப்பார், நம்மளுக்கு 3 பார்ப்பார், அதே போல் நம்மளுக்கு 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்னா, நம்மளுடைய கொள்கை, நியமனம், கோட்பாடு, அதே போல் நம்ம சத்தியம், தர்மம் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நம்ம சிறப்பாக கடந்து வரும்பொழுது நம்மளுக்கு வந்து லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய பேச்சு, நம்முடைய கம்யூனிகேஷன், நம்முடைய ஷேர் பண்ணுற விஷயம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டை விட்டு இறங்கி போகிறோன்னா நம்ம ஒழுங்காக தான் போவோம், பின்னாடி வரவன் இடிச்சிட்டு போயிடுவான். அம்மா நான் நல்லா தாம்மா போனேன், பின்னாடி வந்தவன் பண்ணிட்டான். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டம் ஒரு ஆக்கப்பூர்வமான கடனை ஏற்படுத்தி கொண்டு உங்களை வந்து ரொட்டீன் லைஃப்பை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்படணும். இல்லை ஒரு அசட்டு தைரியம், ஒரு குருட்டு தைரியத்தில் வந்து நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய நோய், எதிரி, வம்பு, கடன் இதெல்லாம் பாதிக்கப்படுவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு, ஆனால் குருவும் அந்த இடத்துல பார்க்குறாரு. நிவர்த்தி உண்டு. இது வரைக்கும் ஒரு கடன் வாங்கியிருந்தீங்க, இல்லை ஒரு மருத்துவம் பார்க்குறீங்க உடம்பு முடியாமல், ஒரு எதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் கரெக்டான ஒரு
தர்ம வழியில் போகும்போது இதில் இருந்தெல்லாம் கடந்து வந்துடலாம். இல்லை அசால்ட்டாக வந்து இல்லை எல்லாம் எனக்கு தெரியும், நானே வந்து என்ன 10 பேருக்கு புத்தி சொல்கிறவன், எனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து அசால்ட்டாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பிரச்சனைகளை வந்து சந்தித்து அது போய் உங்களுக்கு 8 என்ற தீராத பிரச்சனை ஆகிடும். அங்கே யார் இருக்கிறாரு? ராகு பண்ணாத குழப்பமே இல்லை, புது புது குழப்பமாக வரும். தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத ஒரு பாரங்கள்லாம் சுமக்க வேண்டியதாக வரும். அதே போல் நம்ம என்ன சொல்லுவோம், ஏற்கனவே இதுவரை 8ல் ராகு இருக்கிறதுனால நம்ம விட்டு போன கடமை, நம்ம பண்ண ஒரு முன்ஜென்மம் சொல்லுவோம்ல, இது எந்த ஜென்மத்தில் எனக்கு வந்து விட்டு போச்சுன்னு தெரியல, இந்த ஜென்மத்திலே வந்து என்னை பாடாப்படுத்துதுன்னு இல்லையா, அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் குடும்பத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல, வாய் வார்த்தையில் இதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நீர், நம்ம குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடு, இதெல்லாம் கொஞ்சம் பழக்க வழக்கங்களில் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். ஏன்னா வந்து தொற்று நோயில் அந்த காலகட்டம் வந்து இப்போ ஏற்கனவே கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இனிமேல் வந்து கொரோனாலாம் வந்தாலாம் நம்மளுக்கு இந்த இதில் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த லாக்டவுன் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த கொரோனாவோடய நீ வேலைக்கு போய் தான் ஆகணும், கொரோனாவோடய சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்ந்தாகணும், அப்படி தான் ஆயிடுச்சு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் இந்த ஆவி பிடிப்பாங்க இல்லையா, அந்த ஆவி பிடிங்க. ஆவி பிடிக்கிறதுக்கு நாங்கள் எங்கேம்மா போகிறதுனா ஒன்றும் இல்லை, ஒரு கைப்பிடி வேப்பிலை, ஒரு கல்லுப்பு, மஞ்சள் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு பெட்ஷீட்டை போட்டு கவுத்துக்க வேண்டியதுதான். அந்த ஆவி பிடிக்கும்போது அந்த ஆவியை வந்து நல்லா வாய் திறந்து அந்த ஆவியை நம்ம அப்படியே முழுங்கும் போது தான் தொண்டையில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக போயிடும். காது காட்டணும், நம்ம அப்படியே சுவாசிக்கணும். நல்லா சுவாசிக்கும் போது அது போய் அப்படியே லங்ஸில் இறங்கும். இந்த மஞ்சத்தூள்லாம் வந்து இந்த கொம்பு மஞ்சளை வாங்கி இடித்து போடுங்க. இடித்து போட்டு பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ இந்த காலகட்டம் என்ன பண்ணணும், கடகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விரயங்கள் எல்லாமே சுப விரயங்களாக இருக்கணும். மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு படிப்புக்காக ஒரு மாற்றம்லாம் கிடைக்குதுன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. தொழிலுக்காக ஒரு மாற்றம் கிடைக்கும், அதுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் பயணிங்க. இதே போல் தந்தை தாய் வழி உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க. ஒரு தந்தையின் உடல் ஆரோக்கியம், தந்தையினுடைய ஒரு உறவினர்கள் இவங்க கிட்டலாம், அதே போல் பூர்வீக சொத்துலலாம் பிரச்சனைக்கு அதெல்லாம் போய் பேச போகிறேன்னு எதையும் அவசரப்பட்டு நீங்கள் போய் முன்னே நிற்காதீங்க. உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய நேரம். நான் இல்லைங்க, நான் வீட்டில் மூத்த பிள்ளைங்க, உங்கள் குடும்பத்தை அப்படி காப்பாற்றுறேன் இப்படி காப்பாற்றுறேன் எதுவும் இங்கே சொல்ல முடியாது. ஜவாபுலாம் அவங்க சொல்லிட்டுவாங்க, நீ என்னையா செஞ்ச, அதுதான் நீ இத்தனை காலத்துக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்ட, இப்போ எங்களுக்கு தேவை. இப்போ ஒரு குடும்பம் இருக்கும், இந்த கடகராசி அதில் ஒரு மூத்த பிள்ளையாக பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ குடும்பத்தில் ஒரு சொத்து இருக்கோம், நீங்கள் வந்து நல்லா அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பம் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும், ஒரு 8 பேரோ ஒரு 7 பேரோ கொடுக்குறாங்க, அந்த பிறக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தானே. இப்போ தானே எல்லாருக்கும் 2 நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்போ நாம் இருவர் நமக்கே இன்னொருவர், அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ கதை. கல்யாணம் நடக்கிறதே 35 வயசுக்கு மேலே தான். அப்புறம் எதனா நாங்கள் எப்படி பெற்று வளர்ப்போன்னு இப்படி ஒரு கேள்விக்குறி போகும்போது இப்போ இந்த கதைக்கு வருவோம். இப்போ அவர் மூத்த பிள்ளையாக பிறப்பார், கூட இருக்கிறவங்களாம் இருந்திருப்பாங்க. இவர் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு சொத்து இருக்கும். எல்லா அண்ணன் தம்பி என்ன பண்ணோம், ஆரம்பத்தில் நீ கஷ்டப்பட்ட, நீ பார்த்துக்கோ, நீ செஞ்சுக்கோ, நீ எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணோம், அப்படிலாம் கிடையாது. நீ பண்ண எல்லாம் பார்த்த, இப்போ எல்லாருக்குமே சரிசமமா பிரி அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால் குடும்ப உறவுகளில் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படும். எதுக்கும் இப்போ வாய் திறந்துக்கக்கூடாது, அமைதியாக அப்படியே போயிடணும். அதற்கு காலம் வரும்பொழுது தானாக வந்து கணிஞ்சிடும். இப்போ எந்த ஒரு சொத்து பத்து போன்ற விஷயங்கள், அந்த ஒரு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போகாதீங்க. நீங்களாக போகாதீங்க, மற்றவங்க ஒரு 4 பேரை வச்சு மத்தியஸ்தம் பண்ணி ஒரு பெரியவர்கள் மூலியமாக இதற்கு ஒரு தீர்வு காணிடுங்க. அப்போ கடகராசி லக்னம் என்ன பண்ண அந்த காலகட்டத்தில் தொழில் இருக்கும், தொழிலில் மாற்றங்கள் இருக்கும், அதே போல் வருவாய் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு மனநிறைவை கொடுக்குமானா இருக்காது. நம்மளுக்கு ஏற்றார் போல், அந்தளவுக்கு சூழலுக்கு ஏற்றார் போல் நம்ம பக்குவமாக கடந்து வந்துடணும். அவசரப்பட்டு நம்ம எதுவுமே வந்து முடிவெடுக்கக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு குழப்பெல்லாம் இருக்குன்னா ஒரு பெரியவர்களுடைய ஆலோசனையை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். இந்த காலகட்டம் நல்லா சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். அதே போல் பிள்ளைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யலாம். உங்களுக்கான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து இந்த காலகட்டம் கடகம் ஒவ்வொரு அடியும் வந்து பொறுமையாக நிதானமாக எடுத்து வைக்கும்பொழுது, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தால் நான் சொல்லிட்டேன்ல ஏற்கனவே, அடுத்தவருடைய ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கும்பொழுது சிறப்பாக கடந்து வந்து விடலாம். கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உடல் ஆரோக்கியம் கவனம், இதை இன்னொரு தடவை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வாய் வார்த்தையில் கவனம்.